சோர்ந்து விடக்கூடாது அப்படின்ட்டு எல்லா சேர்லயுமே ஸ்நாக்ஸ் பேக்னு வச்சிருக்காங்க. எல்லாருக்கும் வணக்கம். ஆர்கே நகர் மணி. இந்த வேஸ்டா போன ரோஸ்ட் பதில்ஸ் எப்படிப்பட்ட கேவலமான ஒரு பேட்டி எடுத்து போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்க. இந்த மாதிரி எந்த ஒரு கட்சியிலையும் நாம் பார்க்கலாங்க. அதாவது திமுக நடத்தின திருவண்ணாமலையில் அது மாநாட மீட்டிங்கா எனக்கு சரியா தெரியல. அங்க போயிட்டு இந்த வேஸ்டா போன ரோஸ்ட் பதில்ஸ் என்ன பண்ணிருக்கானுங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, இங்க வந்திருக்கிறவங்களுக்கும் வர்றவங்களுக்கும் பாத்தீங்கன்னாக்கா பசி எடுத்தா ஸ்நாக்ஸ், தண்ணி தாக எடுத்தா தண்ணி அப்படின்னு சொல்லிட்டு இப்படி சாப்பிடுற விஷயத்த வந்து கேவலமா வீடியோ எடுத்து பேட்டி போட்டிருக்கானுங்க. அப்படின்னாக்கா இவனுங்க எப்படிப்பட்ட ஜென்மம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்க. இதுக்கெல்லாம் பேர் என்ன தெரியுமா? சரி, இவங்க வச்சிருக்கிற அந்த ஸ்நாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா பசிக்கு வச்ச மாதிரி கிடையாது. நீங்களே பாருங்க, ஒவ்வொரு ஸ்நாக்ஸுக்கும் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு காம்பினேஷன் இருக்கு. அதாவது தண்ணி பாட்டில், புரியுதுங்களா? அப்புறம் வந்து ஜூஸ், சில பேருக்கு தண்ணி செட் ஆகாது. அப்புறம் வந்து மசாலா பூரி, காரசாரமாவா இவனுங்களே சொல்றானுங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்கா பர்ஃபி, ஸ்வீட்டா, சில பேருக்கு காரம் செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வீட் பர்ஃபி. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு டிஷ்யூ பேப்பர், எதுக்கு அதிகமாயிடுச்சு அப்படின்னாக்கா வாமிட் வரும் இல்லையா, அதை தொடைக்கணும் அதுக்காக. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா ஒரு புக் வச்சிருக்காங்களா, எதுக்குன்னு கேட்டாக்கா படிக்கிறதுக்கா. டேய், அங்க எதுக்கு வந்திருக்காங்க, அவங்க என்ன பேசுறாங்க, எலெக்ஷன் வந்த பிறகு நாங்க என்ன பண்ண போறோம், ஆட்சி அமைச்ச பிறகு என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பேச வந்திருக்காங்க. அதை கேளுங்க அப்படின்னாக்கா புக்கு படிக்க வந்திருக்காங்களாம். புக்கு படிக்கிறதுக்கு எதுக்கு இவ்வளவு பெரிய மாநாடு நான் கேட்கிறேன். அது ஒவ்வொரு வீட்லயும் எத்தனை கொடுக்க வேண்டியதானே? என்னது இதெல்லாம் நான் கேட்கிறேன். இப்படி சாப்பிடுற விஷயத்துல வியாபாரம் பண்றானுங்க அந்த ரோஸ்ட் பதில்ஸ் அப்படின்னாக்கா, நாளைக்கு ஆட்சி அமைச்சிட்டாங்கன்னு வச்சுங்களேன், சிந்தித்து செயல்படுங்க. தமிழக வெற்றி கழகம் 2026 வெற்றி நிச்சயம். உங்க ஓட்டு நம்ம கடமை. நன்றி.